ரெக்கார்ட் பண்ணியே ஆகணும். ஸோ என்னன்னா நம்ம வந்து 24,550 போகும்னு எதிர்பார்த்தோம். அது என்னடானா இன்னைக்கு யா இன்னைக்கு வெரி செல் ஆஃப் பயங்கர செல் ஆஃப் இருந்தது. 23 at one point we reached 23,800. லைட்டாக பவுன்ஸ் ஆகி 23,900ல இருக்கும். சரி, இப்போ நம்மளோட வேவ் கவுண்ட்லாம் கரெக்டா இல்லை என்ன தப்பா போச்சு, இல்லை நம்ம கொஞ்சம் ரீஅலைன் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னா, சரி இப்போ வரைக்கும் பிக் பிக்சரில் நான் இன்னும் எனக்கு இன்னும் பெரிய சந்தேகம் இல்லை. ஈவன் தோ இன்னைக்கு இவ்வளோ பெரிய கரெக்ஷன் ஆனாலும் நம்ம ஜஸ்ட் சரி எந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம இந்த பிக் பிக்சரை நம்பலாம், திருப்பி பேக் டு டாப் போகும் ஆல் டைம் ஹை. அந்த சி வேவ் வந்து இந்த சி வேவ் ஃபோர்த் வேவ்ல பி வேவ்ல இருக்க சி வேவ். பி வேவ் மேலே போய் தான் முடியும், அதாவது பி வேவ் மேலே போய் தான் முடியுன்ற கான்செப்ட். இந்த சி வேவ் இருக்கு இல்லையா, அது வந்து பிக்குள்ள இருக்கிற இந்த ஏ டு பியில் இருக்கிற சி வேவ் இங்கே தான் போய் முடியுன்ற இதில் இப்போ ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் வந்துருச்சா? சரி, ஸோ இப்போ வரைக்கும் இந்த கான்செப்டில் தான் போயிட்டுருக்கோம். இன்னைக்கான கரெக்ஷன் எல்லாத்தையுமே கொஸ்டின் பண்ணுது. சரி, இந்த கொஸ்டினுக்கு நம்மக்கிட்ட ஆன்சர் இருக்கா, இதான் ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இந்த தேர்ட் வேவ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் வேவ்ல இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா? தேர்ட் வேவ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் வேவ் 1 அண்ட் இது நடந்தது 4 நினச்சிட்டு இருந்தோம். இது 1 and 2, இது 3, இது 4 நினச்சிட்டு இருக்கோம். பட் இவ்வளோ கரெக்ஷன் வந்து கிளியர்லி மேக்ஸ் அஸ் பிலீவ் சொல்லுது அது 4லாம் கிடையாது, கண்டிப்பாக இதை மாற்றி ஆகணும். ஸோ விச் இஸ் அது ஆல்ரெடி 1 முடிஞ்சிருச்சு. ஒரு வேளை இது ஒரு அசம்ஷன் தான், எல்லாமே அசம்ஷன் தான். இது செகண்ட் வேவா இருந்தா, இது கீழே வருதே செகண்ட் வேவா இருக்கும் பட்சத்தில், சரி செகண்ட் வேவா இருக்கும் பட்சத்தில் இன்னும் இதெல்லாம் கொஸ்டின் மார்க், இது கொஸ்டின் மார்க், இது கொஸ்டின் மார்க். செகண்ட் வேவ் இருக்கும் பட்சத்தில், ஏன்னா செகண்ட் வேவ் ஆல்ரெடி பிகினிங் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேவுக்கும் கீழே வரைக்கும் போயிடுச்சு. இது யூஸ்வலாக நடக்காத ஒன்று. சரி, நடக்கவே நடக்காதான்னா நடக்க இன்ஸ்டன்சஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த நிஃப்டிலே பார்த்தாலுமே இந்த இது வந்து 1 இது 2ன்னு நம்ம நினச்சோம்னா அக்செப்ட் பண்ணிக்கிறோம்னா, மேபி இங்கே வந்து அது கரெக்டாக தெரியல, இது 1 2 இங்கே இது இம்பல்ஸ் வேவ் 1, இது 2, இது அக்செப்ட் பண்ணுறோன்னா தெர் இஸ் அ சான்ஸ். இல்லை அது இந்த இம்பல்ஸ் வேவ் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணிச்சு அப்படின்னா இருக்காது. ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா இது 5ன்றதுனால தான் நம்ம இங்கேருந்து ஏ ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இது 5னா இதோட 1 2 3 4 5 இதுதான் இங்கே ஆரம்பிச்சாதான் கரெக்டாக வருது, இங்கே ஆரம்பிச்சாதான் கரெக்டாக வருது 5. ஓகேங்களா? ஸோ கீழே வர சான்ஸ் இருக்கு, ஆனால் ரொம்ப நேரம் சஸ்டெயின் ஆகக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நாள் பார்த்தீங்கன்னா அது கீழே அது வந்து கேப் டவுனில் ஆரம்பிச்சு அன்னைக்கே உள்ளே போயிடுச்சு, அன்னைக்கே வேவ் 1க்குள்ளே போயிடுச்சு, தேர்ட் வேவ் ஆரம்பிச்சு போயிடுச்சு. ஸோ அது மாதிரி இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஆனது 1க்கு பிலோ த ஸ்டார்ட் ஆஃப் பிலோ த ஸ்டார்ட் ஆஃப் 1 ஆரம்பிச்சிருக்கு. இங்கே இருந்தானே 1 ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கு உள்ளே போயிடுச்சு, விச் இஸ் 830 ஆரம்பிச்சிருக்குன்னா அதுக்குள்ளே போயிட்டு இம்மீடியட்டாக பவுன்ஸ் ஆயிடுச்சு. 830 நான் ஒரு லைன் வைக்கிறேன். ஸோ உங்ககிட்ட பேசும்போது தான் அப்படியே நானும் இதை திங்க் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்க, 830க்கு கீழே வந்துட்டு உடனே ஓரளவுக்கு பவுன்ஸ் ஆயிருக்கு. இப்போ கொஸ்டின் என்னன்னா, சரி இதை நம்ம இப்போதைக்கு நம்ம 2 அசியூம் பண்ணோம்னா இதுக்கான எக்ஸிட் பாயிண்ட் தான் என்ன, லைக் இதுக்கு எந்த அளவுக்கு எந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம ட்ரஸ்ட் பண்ணலாம், திருப்பி இன்னும் 2ல தான் இருக்குன்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஜிக்ஸாகா வச்சு பார்க்குறோன்னா மேக்ஸிமம் ஜிக்ஸாகா 1.618 தாண்டிடுச்சுன்னா இல்லை இது ஜிக்ஸாகும் கிடையாது, சம்திங் எல்ஸ். ஸோ ஒன்று இந்த 1க்குள்ளேயே போகக்கூடாது, அது போனால் ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஜிக்ஸாக் இதை தாண்டி முடியக்கூடாது. ஸோ இப்போ நாளைக்கு வந்தாலும் டக்குன்னு உடனே உள்ளே போயிடணும் இல்லையா? ஸோ ஆல்ரெடி இது ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. இந்த ஆஸ்பெக்டே அது இட் ஷுட் கீப் மூவிங் அப் அண்ட் அப் இஃப் இட்ஸ் அ தேர்ட் வேவ் ஃப்ரம் ஏரியா. இன்னொன்று இது ஒரு 1.5 நாள் ஆயிருக்கு இல்லையா? இது வந்து ஒரு 7 days கிட்ட போனது. ஒரு 4.5 கேண்டில் டே கேண்டில் வச்சு பார்க்கும்போது அது வந்து ஒரு 4 full days கேண்டில், ஒரு half a day கேண்டில் அண்ட் ஒரு
ஒரு half அன் hour. ஸோ 4.5 days அட்லீஸ்ட் வச்சுட்டா கூட இங்கே வந்து ஒரு 1.5 day ஆயிருக்கு. ஸோ அது அந்த ஆஸ்பெக்ட்லையும் பார்க்க போனாலும் இந்த இதோட செகண்ட் வேவாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு இன்னும் கொஞ்சம் அந்த ட்ரஸ்ட் கொஞ்சம், ஏன்னா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கீழே இறங்கிருச்சு. நம்ம இந்த ஃபுல் கம்ப்ளீட்டோட செகண்ட் வேவ்னாலோ இல்லை வேற ஏதோ ஃபார்மேட்னாலோ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரக்கூடாது. சரி, சில பேர் இதை டயகனல், சில பேர் இதை வந்து என்ன சொல்றது, டயகனலாக இருக்க ஃபர்ஸ்ட் 3 வேவ் டயகனல், ஐ மீன் ஃபர்ஸ்ட் வேவ் வந்து 1, 2 and 3 அண்ட் செகண்ட் வேவ் வந்துட்டு இருக்கு டயகனலாக இருக்கு. ஸோ விச் மீன்ஸ் இது ஒன்று ஃபுல்லாக ஒரு 1 வேவ் ஃபர்ஸ்ட் வேவ், கீழே வர செகண்ட் வேவ், அது வந்து ஒரு ஜிக்ஸாகா வரும், இப்படி வந்துட்டு இப்படி போயிட்டு திருப்பி ஜிக்ஸாகா. எக்ஸாம்பிள் இந்த லெவல் வரும் விச் இஸ் 2 2 2 3 1 3 6 2 2 2 3 6 30 அந்த லெவலுக்கு வந்து கேப்பை க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி தேர்ட் வேவ் இருக்கும் அப்படின்னு சொல்லுது பார்க்குறாங்க. ஸோ நம்மளோட கேல்குலேஷன் இப்போதைக்கு இட் ஸ்டேஸ், இப்போதைக்கு இது ஃபர்ஸ்ட் வேவ் செகண்ட் வேவ், இது தேர்ட் வேவ் போயிட்டுருக்கு. தேர்ட் வேவ்க்குள்ளே ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அதை நெகேட் பண்ணுறது, இது ஆல்ரெடி இன்னைக்கு ரொம்ப பேரிஷாக அது இது எல்லா பாயிண்ட்ஸும் கொடுத்துருச்சு, லைக் இது செகண்ட் வேவாக இருக்காதுன்னு. பட் ரேர் கேசஸ் வேர் 1 2க்குள்ளே போகிறதுனா 2 வந்து பிகினிங் ஆஃப் 1க்குள்ளே போக சான்சஸ் இருக்குது, சில நேரங்கள் போகும். பட் இட் ஷுட் நாட் ஸ்டே தேர் ஃபார் லாங். அப்படி அந்த மாதிரி பார்க்கும்போது there is a chance we might continue the third wave. அது வந்து எப்படி தெரியும்னா, லைக் நம்ம ஃபர்தர் நாளைக்கும் நாளானைக்கும் இட் ஷுட் கீப் மூவிங் அப் அண்ட் அப், ஆர் இந்த லெவலுக்குள்ளே வரவே கூடாது திருப்பி. மேக்ஸிமம் 7-8 தான், அதுக்கு மேலே போச்சுன்னா வி ஆர் க்ளோசிங் திஸ் சாப்டர், வி ஆர் க்ளோசிங் திஸ் பிலீஃப் இன் திஸ் பேட்டர்ன். இது இந்த இதுதான் போயிட்டு இருக்குன்னு. இப்போதைக்கு இது டூ மச் நெகட்டிவ் குளோபலி இருந்தாலும் அதனால கூட இவ்வளோ ஆயிருக்கலாம், எப்படி அப்படி வச்சுக்கிட்டா கூட இதுதான் மேக்ஸிமம். இதுக்கு மேலே உள்ள போச்சுன்னா, இதுக்கு மேலே கீழே போச்சுன்னா வி ஆர் டன், இந்த பேட்டர்ன் கிடையாது. வி ஹேவ் டு ரீதிங்க். இப்போதைக்கு ஸ்டில் ஹோல்டிங் லாஸ்ட் ஹோப், இட் மைட் பவுன்ஸ் பேக். இவ்வளோ பெரிய ரெட் கேண்டில் கொடுத்த அப்புறம் இமீடியட்டாக பவுன்ஸ் ஆகினாலும் ஸ்லோலி இட் ஹேஸ் டு கம் அப். பார்ப்போம். அதுதான் இப்போதைக்கான அசம்ஷன். ஏன்னா மெயினாக இன்னொன்று பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டி, வேர் இஸ் பேங்க் நிஃப்டியை பார்த்தாலும் நம்மளோட பிலீஃப் வந்து இது வந்து ஒரு ஃபோர்த் வேவ்க்கான ரூலையும் அது ஃபாலோ பண்ணுது ஓரளவுக்கு. இது இதன வேவ் 1. ஸோ வேவ் 1க்குள்ளே வர்ற வரைக்கும் 50506க்குள்ளே வர்ற வரைக்கும் இதுவும் இன்னும் ஃபெயில் ஆகலை. திஸ் இஸ் ஆல்சோ ஸ்டில் வேலிட். ஸோ நிஃப்டியில் இன்னொரு வேவ் இருக்குது. அதே மாதிரி நிஃப்டியில் மினிமம் லெவலையே ஃபர்ஸ்ட் ரீச் பண்ணல. மினிமம் லெவல்னு ஒன்று பேசிட்டு இருந்தோம், அதாவது 24,565 அந்த லெவலை கூட ரீச் பண்ணல. அதில் ஒரு ஷார்ட் ஆஃப் 30 பாயிண்ட்ஸ் வச்சுக்கோங்களேன், பட் ஸ்டில் அது ரீச் பண்ணல. ஸோ இட் ஆல் மேக்ஸ் திங்க் தேர் இஸ் ஸ்டில் அ பாசிபிலிட்டி ஆன் தி அப்பர் சைட், பட் நீட் டு பி மோர் காஷியஸ். ஸோ டில் நவ் the plan is still on, but at any time we might need to change. சரி, let's wait for the next update tomorrow. எப்படி போகுதுன்னு பார்க்கலாம், பார்த்துட்டு டிசைட் பண்ணலாம். Thank you.